தீமோத்தேயு புஸ்தகத்துக்கு போவோம். அதில் இயேசு கிறிஸ்துவுடைய அவர் டீச்சிங்ல கூட பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதனால நேற்று லூக்கா 10ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம படிச்சோம். இன்னைக்கு இன்னொரு ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். மத்திய 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். முதலுடைய ஒரு சில முக்கியமான கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப யார் இந்த அம்மா? செபெதேயன், யாக்கோபு யோவானுடைய தாய். இப்ப அந்த தாய்க்கும் இயேசுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. இந்த இந்த அதாவது என்ன சொல்றாங்க, ஒருவேளை மரியாளுடைய கசனா இருக்கலாம், யார் இயேசு கிறிஸ்துடைய தாயாருடைய கசனா இருக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில நம்ம வராங்க சரிங்களா. ஆதலால் யாக்கோபு யோவான் யாராயிடுறாங்க? இப்ப இயேசு கிறிஸ்துக்கு சொந்தக்கார கசின்ஸ் ஆயிடும் சரிங்களா. அதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதனுடைய பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்க 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்திய 19ஆம் அதிகாரத்துக்கு 28ஆம் வசனம் வாசிக்கல. காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் நியாயத்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த விஷயத்தை குறித்து பேசினார். என்னன்னு? நீங்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள். என்ன ஒண்ணு அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று கேட்டீங்கன்னா, இது நடக்க போது, ஆனால் நடப்பதற்கு முன்பு ஒன்று நடக்க வேண்டும். பாடுகள், மரணம் இல்ல. இப்ப இவர் இதை பத்தி பேசுறதுனால அவங்க மனசுல எங்க போயிடுச்சு? ஆளுகை அல்ல, அதுல போயிடுச்சு. ஆமா. ஆனா அதை கரெக்ட் பண்றதுக்கு இன்னொரு ஒரு காரியமா சொல்றாரு. மற்ற 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 18, 19. போகும்போது இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் வேதபாரர்களிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். சரிங்க. இப்ப இந்த விஷயத்த பேசுறவர், அதாவது மனுஷகுமாரன் பாடுபட போகிறார். ஆனா அவன் மைண்ட்ல எங்க இருந்திருக்கும்? இப்ப இன்னும் சிங்காசனத்துல ஆளுகை செய்து தான் இருக்கும் இல்ல. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு பண்புங்க மனித பண்பு இல்ல. எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை, நம்ம எதை கேட்க விரும்புகிறோமோ அதை மட்டும்தான் நம்ம கேட்க இல்ல. சொன்னார்ல நிறைய விஷயத்துல நிறைய சாதனம் இல்ல. அதுல நமக்கு எது சாதகமா இருந்தாலும் அதுதான் விஷயம். சில விஷயத்துல விட்டுருவோம். ஆனா அப்படி சொல்லும் போது ஒரு அட்வைஸ், ஒரு கவுன்சிலிங் ஆலோசனை சொல்லும் போது அது ஒரு பேக்கேஜ். நம்ம அதுல எதுவும் உருவக்கூடாது, ஃபுல்லா கேட்கும். அப்ப இந்த சீக்ஷன் அப்படிதான் பண்றாங்க, அதாவது அதுலயே இருக்காங்க. ஆனா இப்ப கேள்வி 12 சீக்ஷன் இருந்தாங்க. இப்ப இந்த அம்மா எங்கிருந்து வராங்க? எப்படி இருந்தாங்க? இப்ப இந்த அம்மா கூட்டியே போனாங்களா? போயிருக்கலாம். சரி. இப்ப அடுத்து இந்த அம்மா ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த சமயத்துல பிள்ளைங்களை பார்க்க வந்துடலாம், தெரியாது நமக்கு இல்ல. ஆனா இப்ப இந்த அம்மா கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க? ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும். 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல அவன் அவனை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். வரும்போது என்ன தெரியுமா அவருக்கு? தெரியும் இல்ல. கேட்கிறேன். அதற்கு அவன் உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராக 2 பேரில் ஒருவன் உமது வலது பாசத்திலும் ஒருவன் உமது இடது பாசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். அங்க ஒரு வார்த்தை கவனிச்சோம்னா, இவ்விரண்டு பேரும் சொல்லும் போது அது ஏதோ ஒன்று குறிக்குது. என்ன குறிக்குது சொல்ல? 12 பேர்ல இல்ல இல்லங்க,
அதுக்கு இல்ல இப்ப இந்த 2 பேர் அப்படின்னும் போது நீங்க அதை இமேஜின் பண்ணீங்கன்னா அந்த உங்களுக்கு புரியும் எப்படி என்ன நடக்குதுங்க, எப்படி அந்த சீன் இருக்காங்க கூட இல்ல 2 பேர் இல்லாம 2 பேர் சொல்ல முடியாது. இல்லாத சமயத்துல 2 பேர் சொல்லுவோம். ஆனா 2 பேர் சொல்லும் போது இருக்காங்க கண்டிப்பா. இப்ப அவங்களுடைய பங்கு என்ன வந்து சொல்லுங்க. இப்ப அதுக்கு முடிவு பண்ணுங்க. கரெக்ட். ஏன் கூப்பிட்டு வந்தாங்க? ரெக்கமெண்டேஷன். ஏன் வந்து அதாவது எந்த ஒரு நிச்சயத்துல வந்துருப்பாங்க. இயேசு வந்து சொந்தக்காரர் மட்டும் இல்ல, அதாவது அவர் வந்து ஒரு இந்த மூத்தவங்க. ஆமா, பெரியவங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாருன்னு வந்துட்டாங்க. என்ன அழகா பிளான் பண்றாங்க பாருங்க. சொல்ல முடியாது. நம்ம செஞ்ச விஷயத்துல ஒரு சில நல்ல காரியம் சொல்ல போறாங்க. நல்ல விஷயம் அம்மா செஞ்ச 20 நல்ல அந்த அம்மா செஞ்ச நல்ல காரியம் என்ன சொல்லுங்க. பணிந்து கொண்டால் கருத்துக்க இல்ல. நீங்க ஆங்கிலத்துல படிச்சீங்கன்னா she knelt down வரும். முழங்கால் படியிட்டால் கரெக்டான ஒரு அப்ரோச். சரிங்களா? 2வது கதை என்ன சொல்றேன்னா, இல்ல உங்களுடைய ராஜ்யம்ன்றார். உங்களுடைய ராஜ்யம்னு எப்ப சொல்ல முடியும்? யார்கிட்ட சொல்ல முடியும்? ராஜா கிட்ட தான் சொல்ல முடியும் இல்ல. ஒரு ராஜா கிட்ட தான் உங்களுடைய ராஜ்யம். ஒருத்தர் வந்து எதுக்குமே உதவி பண்றாங்க, ரோட்ல பிச்சை எடுக்கிற போய் உங்களுடைய ராஜ்யத்தை பத்தி பேச முடியுமா? அப்ப அவரை ராஜாவாக அங்கீகரிக்கிறார். அது அடுத்தது 2வது. 3வது காரியம் ராஜ்யத்தின் சொல்ல இன்னும் இந்த ராஜ்யம் வரல. அப்ப வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து விசுவாசம் அவளுக்கு இருந்தது. மெசியானிக் கிங்டம் இல்ல மேசியா ஸ்தாபிக்க போகிற ஒரு ராஜ்யத்தை அவள் விசுவாசித்தாள். அவள் முழங்கால் படியிட்டால் இயேசுவை ராஜாவாக அறிவிக்கிறார், அங்கீகரிக்கிறார். 3வது வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து விசுவாசிக்கிறார். இந்த 3 காரியங்கள் நல்ல காரியம். பிரச்சனை நாம சொல்லுங்க நம்ம கேட்ட விஷயத்த. அதாவதுங்க இல்லங்க, இப்ப இவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்களா? 12 பேர். ஆனா இவங்க கேட்கும் போது எந்த அடிப்படையில இவங்க எங்க 2 பேர்ன்றா அதுக்கு இருக்குங்க. ஆனா இயேசுக்கே அதுக்கு செய்யணும். அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குமா? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அந்த வார்த்தை நெப்போட்டிசம். நெப்போட்டிசம்ல குடும்பத்தையே அப்படி பண்றது இல்ல. அந்த ஒரு மனப்பக்குவத்துல இருந்தா அந்த அம்மா ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய ஆண்டுடைய ராஜ்யத்துல இந்த நெப்போட்டிசம்க்கு இடம் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வேலை கடவுள் ஒரு போதகர் தகப்பனுடைய பிள்ளையை வந்து அழைத்தார் என்றால் வரது தப்பு இல்ல. சுத்தமா வரக்கூடாது. அழைப்பு அங்க இருந்தால் வரதுல எனக்கு தப்பும் கிடையாது. ஆனா வெறும் சொந்தக்காரங்கன்ற என்னுடைய பிள்ளைங்க நீங்க பெண்டிகோஸ்டல் சர்ச் பண்ணாங்க. நீங்க இந்த ட்ரஸ்ட் இருக்கும்ல, அவங்க சர்ச் ட்ரஸ்ட் இருக்கும்ல, அந்த ட்ரஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இருக்க மாட்டாங்க. தெரியல அப்பாவுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிள்ளை சப்போஸ் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து அந்த ட்ரஸ்ட்ல இருப்பாரு இல்ல. என்ன எதுக்கு சொல்லுங்க அவங்க பண்றது? சொத்து சொத்து அவனுக்கு விட்டு போட்டுவிட்டாங்க. அப்ப இது விசுவாசம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. யாரு கடவுளை சபையை பாதுகாக்கிறது யாருங்க? கடவுள். அந்த கடவுளுடைய முறையை நான் கைப்பற்றும் பொழுது சில ஆபத்துகள் இருக்குதுங்க. இந்த ஆபத்துகள் என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்தா நான் கடவுள் கிடையாது. அந்த பண்ண நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இல்ல. இப்ப நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம செய்யதான் முடியுங்க, அதனுடைய விளைவுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில சமயம் நேற்று ஈவினிங் நடந்த ஒரு காரியங்க, இந்த வியட்நாம்ல வந்து இந்த பிரெஞ்சு பிரசிடென்ட் இல்ல
போகும்போது என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஒய்ஃப் வந்து வீடியோ எடுத்து அரைஞ்சிருக்காங்க. சரிங்களா? பிரசிடென்ட்டுக்கு ஏறிட்டாங்க, அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்ச மாதிரி தான் இருக்குது வீடியோ. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அமெரிக்கா பிரசிடென்ட், இங்கிலீஷ் பிரசிடென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கை பிடிச்சி தான் போவாங்க ஒய்ஃப். பாத்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல மாதிரி ஒரு 10 அடியில தண்ணி போக மாட்டோம். அந்த அம்மா அவர் கை கொடுக்குறாரு, அந்த அம்மா கை கொடுக்க மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. சரிங்களா? இது அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சீனு, ரெண்டாவது சீனு. இன்னைக்கு காலையில அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல என் ஒய்ஃப் செல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, அதாவதுங்க நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு கண்ணோட்டங்கள் வரணும். இல்ல எல்லாத்தையும் நம்ம வந்து அடக்க முடியாது. மக்கள் எப்படி யோசிப்பாங்க, அவர் சொன்னால எல்லாம் யோசிப்பாங்க செல்லமா தான் அடிச்சாருன்னு. இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அம்மா அடிச்சாங்க. இப்ப வந்து அவர் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கடவுள் இல்லை, நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வந்து எதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம எதை கீழ்ப்படிக்கணும். we can only go up to obedience. கடவுளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு மேல நம்ம எதுவும் கண்ட்ரோல் பண்ண விளைவில்லை. இல்ல சரிங்களா? சோ நெட்வொர்க்ஸ் அது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஏங்க வலது பாசனம் இடது பாசம்ன்றாரு கேக்குறாங்க. நம்ம பிளேஸ் ஆஃப் ப்ராமினன்ஸ், அதாவது முக்கியத்துவம். என் பிள்ளைங்க தான் முக்கியஸ்தர்களா இருக்கணும் ராஜ்யத்துல. அப்படிப்பட்டது வந்து அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் என்பது தவறான விருப்பம். மூன்றாவது பிரச்சனை ஏதாவது சொல்ல முடியுமா? உங்க சொல்றதுல இந்த வசதியில வந்து அதுக்கு அடுத்த வசதி, இந்த பாத்திரத்தை நீங்கள் குடிக்க. ஆமா, அப்ப என்ன சொல்றாங்க அவங்க குடி பண்றாங்க, குடிச்சாங்க. அது வேற விஷயம், பாக்கலாம் பின்னாடி. ஆனா இப்ப வந்து அதாவது மட்டு மீறிய தன்னம்பிக்கை. ஆமா, ரொம்ப ஓவர் கான்பிடன்ட். பேசுற சொல்றாங்க, மிச்சம் எல்லாரும் பண்ணாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். இல்ல ஓவர் கான்பிடன்ஸ், அது இன்னொரு பிரச்சனை. நான்காவது காரியங்கள் பிரச்சனை இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபிஷ்னஸ், இல்ல சுயநலம். அது மட்டும்தான். மற்றவங்க பத்தி யோசனையும் மாட்டாங்க. இப்ப இந்த 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 விண்ணப்பத்திற்கு இயேசு சொன்ன முதல் பாகம், நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. இப்ப சொல்ல தெரியலையா? இல்லாட்டி உண்மையாவே தெரியலையா? தெரியல, அவங்களுக்கு தெரியவில்லை. இல்லங்க, என்ன தெரியல அவங்க உலக ராஜ்யத்தை குறித்து தான் பேசுறாங்க. இல்ல அப்படி கிடையாது. உலக ராஜ்யத்தை ஆண்டோட ராஜ்யத்தை பற்றி அவங்க பானம் பண்றது, பாத்திரத்தில் பானம் பண்றதுங்கிற காரியத்துடைய விஷயம் என்னன்னு தெரியல. கரெக்ட். அதாவது மேலோட பார்வை, அதாவது இந்த சிங்காசனை பத்தி வலது பாசத்துல உட்கார்ந்த பத்தி பார்த்தாங்களே தவிர, அதுக்கு முன்னாடி நடக்க போற விஷயத்தை அவர்கள் அறியவில்லை, அறிந்து கொண்டதும் விரும்பவில்லை. அதுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு நீங்க எங்க போவாங்க, எங்க சொல்லுவாங்கல்ல, நான் எப்ப கண்ணை போடுவேன்னு, நான் எப்ப மோட்சத்துக்கு போவேன்னு. ஆனா அவங்க கிட்ட போய் நீங்க எப்ப சாவ போறீங்க கேட்டுங்க. இல்ல ஏன்னா மோட்சத்துக்கு போறதுக்கு என்ன அவசியம்? சாவு. அப்ப இந்த சாவை விட்டுருவாங்க. மோட்சத்தை அதிகம் சில பேர் சூப்பர் ஆட்களாங்கிறாங்க. அதாவது பொன் வீதியில் உலாவுமே இல்ல, இதெல்லாம் வந்து அவரே மெட்ராஸ் பாஷை மப்புன்னுவாங்க. அந்த மப்புல இருப்பாங்க. இடைப்பட்ட காலம் ரொம்ப ஒரு முக்கியமான காலம். அது வழியாக செல்ல வேண்டும். மகிமைக்கு முன்பு சிலுவை உண்டு இல்ல. ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அதை வெறும் அதை மட்டும் யோசிக்காதுங்க. உங்களுக்கு என்ன புரியல உங்களுக்கு இதை பத்தி. சரி, அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா 22ஆம் வசனம் வாசிக்கிறேன்.
நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னது என்று அவருக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிக்கவும், நான் வேறு ஸ்நானம் நீங்கள் நிரம்ப உங்களால் சுகமாக இருந்தார். சரிங்க. ஆமா. இப்ப கொடுங்க. அதாவது ரெண்டு விதமா சொல்றாரு. நான் குடிக்கும் பாத்திரம், நான் பெரும் ஸ்நானம். பாத்திரம் ஸ்நானம் எங்க வருதாங்க? பைபிள்ல வர எங்க வருதுங்க? கடைசி இல்ல, பாத்திரம் அது இல்லைங்க. அப்ப இந்த பாத்திரம் என்னை விட்டு நீக்குமானால் நீங்க செய்யும். அப்ப இந்த பாத்திரம் என்பது உபத்திரவத்தை குறிக்கும் ஒரு பாத்திரம். ஸ்நானம், ஆமா, பேப்டிசம் ஆஃப் சஃபரிங் பாடுகள் மரணம் ரெண்டும் ஒரே கருத்தான் புரியுது. அப்ப ஒரு கிறிஸ்தவ ஊழியத்துக்கு வருகிறவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்கென்று கேட்டீங்கன்னா, உபத்திரவத்திற்கு. அதாவது கணவருக்கு அதெல்லாம் அது உண்மைங்க. ஆனா அந்த உபத்திரவத்துக்கு அது நடக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? நம்ம சோர்ந்து போயிடுறோம். சரி, ஏன் அந்த உபத்திரவம் ஒரு சில காரியம் சொல்லணும். முதல்ல பாத்தீங்கன்னா, மக்கள் இப்ப பொதுவா ஒரு அளவுக்கு மீறின ஒரு எதிர்பார்ப்பு இல்ல சபையில. சபை மக்கள் நம்ம அளவுக்கு மீறி எதிர்பார்ப்பாங்க. இல்ல ஒரு பக்கம் இப்ப நீங்க ஒருத்தர் நீங்க ஒரு கொஞ்ச நேரம் பேசுனா அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்க? அவங்க மட்டும் ஏன் பேசுறாரு, அங்க மட்டும் ஜோம் பண்றாரு இல்லங்க. நான் ஜோம் பண்றதே நான் ரொம்ப, அதாவது பாஸ்டர் ஜோம் பண்றது நான் ரொம்ப ஊக்குவிக்கிறது இல்ல. ஆனா சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி இல்லாத பாஸ்டர் ஜோம் பண்ணா ஒரு ஸ்பெஷலா கடவுள் கேட்பாங்க. அப்படி எதுவும் இல்லைங்க. இல்ல, ஏன்னா இந்த பெண்டிகாஸ்டல் சர்ச் எல்லாம் அப்படி பண்றாங்க. சில நான் ஒரு சர்ச் பெண்டிகாஸ்டல் சர்ச்ல பேச கூப்பிட்டு போனேன். போயிட்டு அதுக்கு நான் பாஸ்டர் நீங்க காலைல ஜெபம் பண்ணுங்க. சில பேருக்கு பார்த்தா லைட் நிக்குதுங்க அப்படியே. நான் ஒரு 4-5 பேர் என்ன எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எப்ப நான் கேட்டு எப்ப முடிக்கிறது? எத்தனை மணி ஆச்சு நைட்டு இல்ல. அப்ப ஆனா என்னன்னா, அவரு ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா கை வைப்பாரு மேல. அந்த கை வச்சா அது ஒரு கிரிகிரிப்பு அவருக்கு. புரியுதுங்களா? இதான் பிரச்சனை. இது இன்னும் இருக்குல்ல. டாக்டர், என் ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் தான், பிலிப்புங்க இல்ல, இப்ப இங்கிலாந்து இருக்கலாம். அவன் சொல்லுவான், அண்ணன் நான் அவன் பேஷண்ட் வரேன்னா, அவன் ரொம்ப நாள் பண்ற இந்த இன்டர்ன்ஷிப் பண்றப்ப என்ன வந்த உடனே என்ன உடம்பு அப்படி அப்படியே கிளுகிளுக்கு தான் கேட்பான். அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டு கூட சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மெட்டாசின் எழுதி வச்சிருப்பான். அப்ப அவன் சொன்ன விஷயம் எனக்கு தெரியும். நான் யாருக்கு சுகவீனமா வராங்க, யாருக்கு வீட்டுல பிரச்சனை இருக்குது, அதனால ஒரு தலைபாரம் அப்படின்ட்டு வருவாங்க. அவங்கள இப்படி கொடுத்து அடிச்சதுன்னா உண்மையாக எனக்கு தெரியும் யாரு வியாதி தெரியாது, யாரு வியாதி இல்லை. இது மாதிரி என்ன சொல்றது, இந்த மக்கள் எதுக்கு வராங்கன்னு தெரியல. சும்மா ஜோம் பண்ணுங்க. அப்ப நம்ம இப்படி பழக்கம் கிடைக்கலாம்ல. இப்ப நம்ம சபையில என்ன பண்ணுவாங்க, இதே பழக்கம். நான் பாஸ்டர் ஜோம் பண்றது தப்பு நான் சொல்ல வரலங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை நின்று ஜோம் பண்றது தவறான. ஆனா சில பேர் வந்திருக்காங்க போது நீங்க அந்த அவங்களுடைய விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணுவோம், கொச்சப்படுத்தக்கூடாது இல்ல. ரொம்ப கேர்ஃபுல்லா டீச் பண்ணி அவங்களை அப்படியே மெதுவா அதுல இருந்து வெளிக்கொண்டு தவிர தபால் எடுத்த கவுமெல்லாம் பேசக்கூடாது இல்ல. ஏன்னா அவங்க அது விசுவாசிக்கிறாங்க பாஸ்டர் ஜோம் பண்ண. அப்ப மெதுவா தான் அதை டீச் பண்ணி ஸ்லோவா பண்ணணும். அப்ப அளவுக்கு மீறி எதிர்பார்ப்பு இல்ல. நம்ம அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் சந்திக்க முடியுமா? முடியாது. அப்ப உடனே என்ன பண்றாங்க, நம்ம மேல நம்மளுக்கு வருத்தம் வந்துடும் இல்ல. ஒண்ணுன்னா நமக்கு அதற்கு தகுதி இல்ல, அதற்கு வேண்டிய வரங்கள் முடிவு பண்றாங்க இல்ல. இன்னொரு பிரச்சனை நம்ம சபையில சொல்லும் போது,
நீங்க நான் 2-3 சபை நான் பார்த்துருக்கேங்க. சபை ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த போதகர் கற்றுக் கொடுக்குங்க. நான் இன்னும் அதை ட்ரை பண்றேன், எனக்கு வரல அது இல்ல. மக்கள் வந்து பேச்சு வந்துங்க, உங்களுக்கு ஆண்டவர் இந்த வாரம் என்ன சொல்லி கொடுத்தாரு, இல்ல கடவுள் உங்களோட பேசினாரா, இப்படிதான் பேசு. இது வந்து ரொம்ப சூப்பர் ஸ்பிரிச்சுவலா தெரியும், ஆனா நல்லது. ஏன்னா வார்த்தைகள் இறுதியா அப்படியே பேசுவாங்க. உங்க சபையெல்லாம் விட்டுன்னு விடுவாங்க, எங்க சபையில அப்படி அப்படியே இருந்து என்ன பேசுறாங்கன்னு கடவுள் தான் தெரியும். இல்ல நல்லதுதான், நான் வந்து தப்பு நான் சொல்ல வரல. ஆனா இந்த பேச்சின் மையம் கிறிஸ்துவாக இல்லாவிட்டா அந்த பேச்சு வீணாது. சரிங்களா? அப்ப இந்த எப்படிப்பட்ட ஒழுங்கை நம்ம கொண்டு வரும்போது ரொம்ப வந்து ரியாக்ஷன் இருக்கும் நம்மளுக்கு. அது உபத்திரந்த பிரச்சனை கொடுப்பாங்க மக்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நாங்க பைபிள் ஸ்பீக்கர் எல்லாம் வரும் இல்ல. நாங்க முதல்ல வந்து நாங்க வந்து சின்ன சின்ன குழுவா மீட் பண்ணோம், இப்ப வந்து வேற மாதிரி மீட் பண்ணோம். இந்த சபைங்க எப்படிதான் ஒரு சீர்திருத்த சபை, ரொம்ப நல்ல, ரொம்ப கடைசி நான் பார்த்த சபையில ரொம்ப அருமையான சபை. இந்த சபையில நீங்க வராது, வந்த உடனே நல்லா பழகிறாரு, உடனே எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க. இதுல எல்லா காரியத்திலும் அவர் வந்து சபை லைஃப் ஆஃப் த சர்ச் லைஃப் ஆஃப் த சர்ச் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஆனா நான் என்ன பண்றாரு, இல்லைங்க நான் வந்து அங்கத்தினர் ஆக விரும்பல அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவரை வந்து பைபிள் ஸ்டடி கூட வரக்கூடாது. இது சரியா தப்பா சொல்லிருக்கேன் தப்புதான். இல்லங்க, டைம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சுதான் கேட்டுருக்காங்க. கேட்டுட்டு நீ வந்து நீ வந்து வரக்கூடாது. இப்ப விஷயம் நான் சொல்றேன், சிக்கல். இப்ப அவங்க வந்து ஒரு தவறான போதனைய டீச் பண்றாங்கன்னு சொல்றாங்க. தெரியல, அவங்க உள்ள வந்து இது மாதிரி வருவாங்க, கலர் பண்ணி டீச் பண்றாங்க. உள்ள வந்து தவறான போதனை கத்து கொடுத்தா அவங்களை என்ன பண்ண முடியாது, நீங்க வெளியிட முடியாது. ஏன்னா அவங்க உள்ளே வரல. புரியுதுங்களா? எனக்கும் கேட்கிறப்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இது யோசிச்சேன், ரொம்ப யோசிச்சது செய்வது கரெக்டா தப்பான்னு. நம்ம அவங்க இன்னும் போக போறது இல்லைங்க. நான் சொல்றேன், அதாவது எந்த அளவுக்கு மக்கள் அதை யோசிச்சு அதாவது அந்த சபை அங்கத்தினர் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது. நீ எப்ப நீ வந்து அங்கத்தினா போவா, உனக்கு முன்னாடி டைம் கொடுத்தோம், டைம் கொடுத்து நீ வந்து எங்களுக்கு அக்கௌண்டபிள் இல்லாட்டி நான் அவங்களை எதுவுமே செய்ய முடியாது. அதனால நீ எங்க அங்கத்தினா அங்கே நீ வந்து என்ன பண்ணுவாங்க, நீ வந்து பைபிள் ஸ்டடிக்கு போயிட்டு சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து செய்யும் போதுங்க நம்மள வந்து என்ன சொல்லுவாங்க, இப்ப என்ன நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு சர்ச்ல என்னன்னு சொல்லுவாங்க என்னை பத்தி, டிக்டேட் பண்ணுவாங்க, கருத்து பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் அதாவது பேசுறவங்க எப்படி பேசிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க நம்ம யாருமே வந்து பிறந்தது வந்து போதகரா இல்ல, போதகருக்கு ஆவதற்கு முன்னாடி நான் போதகர் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் யோசிக்கலாம், கேட்டுங்களா? ஆனா அதுக்குள்ள வந்த உடனேதான் பிராக்டிகல் ப்ராப்ளம் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி சொல்லலாம், இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் இல்ல, அட்வைஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஆனா இப்ப சொன்னாங்களே நீ கால சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் அப்ப நம்ம அந்த உபத்திரத்தை நாம் சந்திக்க வந்து அவசியமாக இருக்கிறது. 2 வருஷம் சொல்லுங்க அந்த உபத்திரத்தை பத்தி. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய கூட பாடலில் சைத்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம்.
நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார். அந்த விமர்சனம் பாருங்க, முன்னாடி என்ன வருது? பாருங்கள் இருக்கு. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். சரிங்களா? சரிங்க, அது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. இரண்டாவதுங்க, அதாவது தலைமைத்துவத்தில் நாம் செய்ய வேண்டியது பணிவிடை. 25ஆம் வசனம் 26ஆம் வசனம், அதாவது மத்தேயு 20. அப்பொழுது இயேசு அவர்களை இவ்வாறு செய்து, புறஜாதியினுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அப்படி இருக்கலாக உங்களில் எவனாவிலும் தெளிவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்கப்பட்டவன். பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். முதல்ல உபத்திரவத்திற்கு என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு நான் தயாராக இருக்கணும். இரண்டாவது, பணிவிடை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக. இந்த உலகத்துல லீடர்ஷிப் தானே இருக்கு, அத்தாரிட்டி, அதிகாரம். ஆனால் அந்த அதிகாரம் முக்கியம் கிடையாது, பணிவிடை தான் முக்கியம். இல்ல, இப்ப இந்த பணிவிடை பண்றதுக்கு மக்களை நம்ம பயிற்றுவிக்கணும். அதுக்கு பயிற்றுவிப்பதற்கு நாம் தான் அதுக்கு மாதிரி. நல்ல நிக்கால, அதாவது நம்மளே போய் பண்றது இல்லை. அதாவது உட்காந்து இப்படி அப்படின்னு ஆர்டர் கொடுத்த கூடாது. இல்ல, அதுக்கு ஒரு காலம் வரலாம். ஆனா பொதுவா நம்ம பார்த்தீங்கன்னா பணிவிடை செய்வதற்கு நாம் ஆயுதமாக இருக்க வேண்டும், மக்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இல்ல, ஏன்னா இந்த அதிகாரத்துக்கு இன்னொங்க மூப்பர் சொல்லல, மூப்பராய் நீங்கள் மூப்பரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும். முதல்ல நான் டீச்சிங் சொன்னல, டீச்சிங்கோட அந்த நபர் பணிவிடை செய்ய ரொம்ப கவனிக்க. பணிவிடை செய்யாட்டி அவர் பயங்கரமான பெரிய தாதமா இருக்கலாம். டீச்சிங்ல அப்படியே கரைச்சி குடிச்சுக்கலாம் பைபிள்லயே. ஆனா வேலைக்கு மாட்டாங்க. பணிவிடை செய்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கோம். நாம் முதல்ல சபையில ஒரு 2-3 பேர் கூட்டு போய் அப்படியே நான் வச்சு அவங்கள ஒரு 4 நாள் 3 நாள் வச்சு ட்ரெயின் பண்ணணும். அப்ப எனக்கு ஒரு மகாபலிபுரத்துல ஒரு பெண்டிகாஸ்ட் பாஸ்டர் தெரியும். அவர் மூலியமா ஒரு இடத்த ஆர்கனைஸ் பண்ணி அந்த இதெல்லாம் போய் தட்டணும். நான் தங்கிட்டு நான் பண்ணும்போது ஒரு நாள் சும்மா சாயந்தரம் பார்த்துட்டு போறதுக்கு வந்தாரு. அவர் சொல்லும் போது, நீங்க அவங்க பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுங்க கேட்டுறது பசங்க பண்ணுவாங்க. ரொம்ப நல்லது. எங்க சர்ச்ல எல்லாம் சொன்னது, எங்க சர்ச்ல எல்லாம் நான் இப்படி உடனே தண்ணி கொண்டுருவாங்க, நான் இப்படி டீ கொண்டுருவாங்க. இப்ப இந்த பசங்க என்ன கேட்டாங்க, அவர் பசங்க டீ கொடுத்தாரு கேட்டாங்க. அதாவது அந்த அளவுக்கு ஒரு ட்ரெயின் பண்ணிருக்காரு. டீ குடி இப்படி நான் என்ன எடுக்கிற மாதிரி அது கிடையாதுங்க. அதை நம்ம செய்யணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரத்தை, சபைக்குள்ள இருக்கிற கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். இந்த கலாச்சாரத்தை அதிகமாக நாம் வேதத்துக்கு ஒத்ததாக நாம் மாற்ற வேண்டும். The culture and the ethics of the church should conform to the Bible. உதாரணத்துக்கு ஒரு லஞ்சம் கொடுக்க கூடாது, அது தப்பு, அதற்குரிய விலைக்கு நான் செலுத்துறதுக்கு நான் தயாராக இருக்கணும். அப்ப இந்த கல்ச்சர் எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம். அதை சரியா நீங்க கவனிக்காட்டி, அதாவது ஆராதனையில நல்லா இருந்தாங்க, மக்கள் வரலாம், ஆனா அந்த சபை உப்பாக ஒளியாக இருந்தாங்க. அந்த கலாச்சாரத்தை உருவாக்குவதில் போதகருடைய பர்சனாலிட்டி பிளேஸ் a very important role. அப்ப நான் அச்சம் கொடுக்கூடாது. தப்பு பண்ணிட்டேன்னா ஸ்மைனை பே பண்ணிட்டு வரணும். சரிங்களா? இப்ப ஒருத்தர் கூட போறாருன்னு வச்சுங்க, அது இன்னும் மோசம். நீங்க லஞ்சம் கொடுக்காத அது பாக்குறாரு, அவர் சொல்லப்பட்டது அப்ப
எப்ப அதை வந்து ஏற்றுக்கணுமோ தெரியும். ஆமா, நீங்க என்னைக்காவது ரொம்ப எதிக்ஸ பத்தி பேசுறதா கிளீனா எடுத்துடுவாரு. இல்ல, அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பணிவிடை செய்வது இல்ல. மூன்றாவது காரியம் வந்து பாத்தீங்கன்னா 28ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியர் பொழுதுபடி வரணும், ஊழியர் செய்யவும் கொடுக்கவும் உண்டாகும். ஆமா, ஊழியம் செய்யும்படி வந்தார். அப்ப நம்முடைய மாதிரி இயேசு கிறிஸ்து அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லும்போது, எந்த அளவுக்கு அவர் ஊழியம் செய்தார்னா, தன்னுடைய அதாவது தன்னை கைது செய்ய வந்த மக்களை அதுல ஒருத்தன் வந்து பேஜ்ல வந்து இது பண்ண போனது கட்டின அங்க வந்து ஒரு அற்புதம் செய்யறாரு. யாருக்கு ஊழியம் செய்யறாங்க? எதிராளிக்கு. எதிரி. ரொம்ப கஷ்டம். நான் பேசுறது ரொம்ப ஈஸி இல்ல. ஏன்னா இப்படி நமக்கு எதிராக செயல்படுகிற மக்களை நாம் அறிந்து கொள்ளும் போது, கண்டு கொள்ளும் போது அவருக்கு ஊழியம் செய்வது ரொம்ப கஷ்டம். ஆனா என்னை நான் தாழ்த்தி நான் சென்று அவருக்கு ஊழியம் செய்வேன் என்றால், கடவுள் என்னுடைய ஊழியத்தை அங்கீகரிப்பார், என்னை கனப்படுத்துவார். அவங்க செய்யற மாதிரியே நானும் செஞ்சேன்னா எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை. நானும் அதே குட்டையில ஓட்ட மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? சரிங்க. இந்த ஊழியத்தின் ஒரு முடிவு அல்லது அதனுடைய ரிசல்ட் நான் வேற பகுதிக்கு போகிறேன். சரிங்களா? இங்க இருந்து இப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் மை மினிஸ்ட்ரி, அதுல முக்கியமான ஒரு ப்ராடக்ட் கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. இல்லங்க, 2 தீமோத்தேயு நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷத்தை ஒப்புவி. அப்ப விசுவாசிகள் முக்கியங்க. ஆனா அந்த விசுவாசிகளுக்கு அடுத்த தலைமைத்துவத்தை உருவாக்குறது நான் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? நான் கற்றுக் கொடுத்த காரியங்களை நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சரிங்களா? இப்ப சில பேர் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒரு பிரசங்கம் பண்ணதுக்கே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அப்ப அதுக்கு அர்த்தம் என்னது? அவங்க என்ன பிரச்சனை? அவங்க அவங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை இல்ல அவருக்கு. ஏன்னா கத்து கொடுத்தா அவன் என்னோட மேல போயிடுவான். அவன் மேல போறது உங்களுடைய வெற்றி. இயேசு கிறிஸ்து நீங்கள் என்னை காட்டிலும் அதிகமான அப்ப இயேசு சொல்றாரு. ஆனா நம்ம யாரும் கூட வரக்கூடாது அவங்க வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்தா கூட அவரை மட்டம் தட்டி உட்கார வேண்டிய உட்கார வச்சோம். ஆமா, ரொம்ப தப்புங்க இல்ல. அப்ப விசுவாசிகளும் முக்கியம். ஆனா அதுக்கு மேல வந்து இந்த காலத்தை நான் செய்ய வேண்டும். சரிங்க. இப்ப இந்த ஊழியத்தில் நான் தொடர்ந்து நான் எப்படி நான் தலைமைக்கு நான் பணியாற்றும் பொழுது நான் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும் இல்ல. என்னுடைய கடவுள் கொடுத்த இந்த மெய்ப்பனின் அந்த காரியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்கள் நான் செய்ய வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்க்காவிட்டாலும் அகதையாய் பிரசுரத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீதிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் பழக்கம் பண்ணி படித்து கொண்டு புத்தி சொல்லு. ஆமா, அதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை பிரசங்கம் பண்ணு. அப்ப பிரசங்கம் பண்ணனா அதற்கு என்ற ஆயத்தமும் இருக்குது இல்ல. ஒரு பிரசங்கம் வந்து சுமார் நம்ம பேப்டிஸ்ட்ல வந்து 6 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள கொடுப்போம் இல்ல. இந்த 1 மணி நேரத்துக்கு
அட்லீஸ்ட் ஒரு 10,000 நீங்க ப்ரிப்பேர் பண்ணாட்டி நீங்க வந்து பண்ண முடியாது. இல்ல வாஷிங்டன் சொன்ன அவர் சொன்னது, எனக்கு வந்து 10 மணி நேரம் வந்து ஒரு மரத்தை வெட்டி டைம் கொடுத்தாங்கன்னா 10 மணி நேரம் டைம் கொடுத்தாங்கன்னா நான் வந்து 8 மணி நேரமும் 9 மணி நேரமும் நான் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு என் கத்தி ஷார்ப் பண்ணதாங்க மரத்தை வெட்ட முடியும். இல்ல அப்ப நான் இந்த தீர்ப்பு தான் முக்கியமான. ஆகையால் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு நீங்க சபையில சர்ச்சுக்குள்ள ப்ரீச் பண்றவங்க நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை பண்றதுக்கு தினமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க வந்து அலர்ட் பண்ணணும். இதுக்கு என்ன அவசியம் கேட்டா ஒரு கட்டுப்பாடு, ஒழுங்கு, டிசிப்ளின். இல்ல எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரே நேரத்தில் போய் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சில சமயம் சில பகுதிகளில் நீங்க வந்து வியாக்கியானம் பண்றது ரொம்ப கஷ்டம். இல்ல மண்டைய போட்டு உடைக்க வேண்டியதா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை படிக்கணும். ஆமா, அதனால நான் வந்து என்னை ஆயத்தப்படுத்துறத நான் நிறைய நேரத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும் என்றால் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்ப ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் நீங்க ஹவுஸ் விசிட் பண்ணணும், உங்க குடும்பத்தை கவனிக்கணும், இல்ல மற்ற காரியங்கள் வரும் அப்பப்ப, இல்ல எல்லாம் நடக்கும். ஆனா இந்த எல்லா வேலைகளும் மத்தியிலும் 1 மணி நேரம் மாச்சும் பைபிளோட நீங்க உட்காந்து அதை நீங்க படிக்கணும். இன்னொன்னு வந்து வேதத்துல வந்து புதுசா வந்து சொல்றது வந்து யாருமே இல்லை. புது ரெவலேஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. சபை வந்து 2000 வருஷமா இருக்குது, வேதமும் 2000 வருஷமா இருக்குது. நம்ம எதுவும் புதுசா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆகையால் புஸ்தகங்களை படிக்க வேண்டும். இன்னைக்கு புஸ்தகம் வந்து மொபைல்லே இருக்குது. இல்ல எவ்வளவு நீங்க படிக்கலாம். அப்ப தினமும் படிங்க. அந்த ஒரு புஸ்தகத்துக்கு ஒரு ஒரு பகுதி நீங்க பிரசங்கம் பண்ண அட்லீஸ்ட் ஒரு 5-6 கமெண்ட்ரி நீங்க படிங்க, விளக்க உரைகள். சரிங்களா? இருக்கிற படிங்க. சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு உங்க ஃப்ளூவன்சி இல்ல, தமிழ் தாங்கன்னா இருக்கிற வரைக்கும் படிங்க. கடவுள் அதையும் ஆசிரியப்பாரு. இல்ல நம்ம வந்து பண்ண முடியாதது கிடக்கணும், நம்மளை கலைக்கல் நம்மளுக்கு வந்து கடன் கொடுக்கணும், கொடுக்கப்பட்டுதான் நம்ம கடன் கொடுக்கணும். ஆகிய அதை நீங்க செய்யுங்க. ப்ரிப்பரேஷன். 2வதாங்க மேய்க்கிற வேலை, ஸ்டெப்பர்டிங். இல்ல ஏற்கனவே சொன்னீங்க, அப்போ சிலர் மத்தியம் சொன்னீங்க, நேற்று சொன்னீங்க 20வது 28ஆம் வசனம், உங்களை குறித்தும் தேவன் நம்முடைய நமது சபையை மேய்ப்பதற்கு. அப்ப மெய்ப்பன் சரிங்களா? அப்ப மெய்ப்பண்ண என்ன பண்ணுங்க? ஒரு மெய்ப்பன் பாதுகாப்பு, போஷிக்கணும். போது பாதுகாக்க வேண்டும், போஷிக்க வேண்டும். அப்புறம் கண்டிக்கணும். அது ஒரு கண்காணிக்க. அப்ப இந்த மெய்ப்பனின் வேலையை நீங்க வந்து ஒரு 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 மெய்ப்பன்க ஆடை எடுத்துட்டு போகும்போது ஒரு ஆடை மட்டும் பார்த்துட்டு போனா எல்லா ஆடையும் பார்த்துட்டு இருப்பான். அது ரொம்ப கஷ்டம். அந்த ஆடுகள் ஒன்னா இருக்கும், நம்ம ஆடுகள் வந்து அங்கங்க செதறி கிடக்கும். அப்ப இதுக்கு இந்த ஃபீட்பேக் அந்த தொடர்ந்து இந்த மக்களுக்கு வந்து அவங்க என்ன அவங்க வாழ்க்கை என்ன நடக்குது அதெல்லாம் கேட்பதற்கு லிஸ்னிங் இயர் உங்களுக்கு நமக்கு அவசியம். மெய்ப்பன்க ஆடுகள் மெய்ப்பனின் குரலை கேட்கும், மெய்ப்பனும் ஆடுகள் சத்தத்தை கேட்க வேண்டும். எப்படி அது எங்க மாட்டிட்டு இருக்குதா? இல்ல இன்னொரு ரிச்சர்ட் பாக்ஸர் சொல்லுவாரு, வாரம் வாரம் தன்னுடைய சபையில இருந்து ஒரு குடும்பத்தோட நேரத்தை வந்து ஆனந்த சபை இருப்பாரு. அவங்க என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் பேசி இல்ல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு தயங்கப்படும். சரிங்களா? 3வது கருங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 இருந்து 13 வரைக்கும்.
மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையான பக்தி விருத்தியை அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பக்தி விருத்தின்னு ஒரு முதல்ல சொன்னல, அதாவது முதல்ல வந்து மூப்பர்களை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணோம். ரெண்டாவது விசுவாசிகளுக்கு பக்தி விருத்தி வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சரிங்களா? அவர்கள் வந்து வேதம் குடும்ப ஜெபம் பண்றாங்களா? சரிங்களா? ரொம்ப கம்மிங்க. குடும்ப ஜெபம் பண்ற குடும்பங்கள் வெகு குறைவு. என்ன பிரச்சனைனா அதை செய்ய மாட்டாங்க. ஆனா பிரச்சனை வரும்போது நம்ம ஒரு மேஜிக் பண்ணி அந்த குடும்பத்தை பிரச்சனையை சால்வ் பண்ண யோசிப்பாங்க இல்ல. அப்ப இந்த இந்த மக்கள் பக்தி விருத்தி வருவதற்கு குடும்ப ஜெபம் தனிப்பட்ட அவர்கள் கேளுங்க. நீங்க ஒருத்தரை சொல்லி என்ன படிக்கிறீங்க இல்ல, ஜெபம் பண்றாங்களா இல்ல, இப்படிப்பட்ட பேச்சு பேசுறதுக்கு நாங்க வந்து அந்த கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்லோவா ட்ரெயின் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப அதிகமான கவர்ந்த சொல்லுவாங்க. எல்லாம் வந்து ஏட்டி கேட்டாங்க, நீங்க என்ன எப்படி சர்மன் எப்படி வச்சுங்க, என்ன உங்க கடவுள் பேசினாரு. சரிங்களா? சரிங்க. அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு காரியம் சொல்றாங்க. இப்ப இதையெல்லாம் செய்வதற்கு தனிப்பட்ட உங்களை குறித்தும் உங்களை குறித்தும் சபை குறித்து என்னை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய உறவு, கடவுளோட உறவு ஒரு நல்ல உறவில் நல்ல ஒரு நிலையில் இருக்க வேண்டும். ஒரு நம்ம வந்து ஊழியம் செய்யறதுனால நம்ம என்ன சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த பைபிள் காலேஜ்ல படிச்ச விஷயங்கள் பார்த்த விஷயம், ஆல்மோஸ்ட் 99.9% பைபிள் படிக்க மாட்டாங்க. வேதம் உண்மையை சொல்றேன். எனக்கு எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? நான் வந்து ஜட்மெண்ட் எல்லாம் பண்ணங்க. 8:20 எந்திரிப்பாங்க, 8:30 மணிக்கு டைனிங் ஹால் இருப்பாங்க, கிளாஸ் ஆரம்பிச்சு. மதியம் வந்து அதெல்லாம் தூங்குவாங்க. ஈவினிங் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து எங்க காலேஜ்ல வந்து டீ எல்லாம் போடுறாங்க. அதுக்கெல்லாம் வசதி இருந்துச்சு. டீ போட்டு உட்காந்து ரூமா உட்காந்து இந்த இந்த ஃபேக்கல்டி எப்படி, அந்த ஃபேக்கல்டி அப்படி, இவரு அப்படி, இவரு இதாங்க பேச்சு. சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, எங்க கடவுளோட வச்சிருக்க உறவு ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப பரிதாபமான நிலை. அப்ப இந்த இவங்க எல்லாம் எங்க போறாங்க? போதுகரா செயல்பட போறாங்க இல்ல. தொட்டில் பலரும் ரொம்ப ஜாக்கிரதை. என்னோட நான் கடவுளோடு வைத்திருக்கும் உறவை சார்ந்துதான் என்னுடைய ஊழியம். The depth of my ministry depends upon the relationship that I have with God. இல்ல. ரெண்டாவதுக்கு பைபிள் படிக்கிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் டெய்லி இல்ல, பைபிள் எதுக்கு படிக்கணும்? உங்கள் தனிப்பட்ட வித நீங்கள் வாழ்க்கைக்கு படிப்பது வேறு, பிரசங்கம் பண்றதுக்கு வந்து படிப்பது வேறு. அந்த ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்த வேண்டும். சரிங்களா? மூன்றாவது காரியம், இந்த பணியை நான் தொடர்ந்து நன்றாக செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் வந்து மற்றவருடைய கருத்தை கேட்க வேண்டும். இல்ல, என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வர்றாங்க. தீர்மானம் எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் இல்ல. ஏன்னா ஒரு சபையில 100 பேர் 100 கருத்து இருக்கும். எல்லாத்தையும் நம்ம வந்து செயல்படுறது கிடையாது இல்ல. அதை வந்து நம்ம தீர வந்து அதை சிந்தித்து அதை செயல்படுத்துவது நம்முடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நான்காவது காரியங்கள், உங்களை நீங்கள் நம்ம ஊழியம் செய்யறது எதுல செய்யணும்னா, நான் சொல்லும் போது யாருக்கு நான் எனக்குள் என்ன இருந்து
இல்ல சுயம் இல்ல. அதாவது ஆவி, ஆத்து வாசனை இல்ல, எனக்கு ஒரு ஆத்மா இருக்குது, அப்புறம் சரீரம். இல்ல, நான் ஊழியை எதுல செய்யறேன்? சரீரத்தில் செய்யறேன், ஆத்மாவில செய்யறேன். அப்ப இந்த இந்த சரீரத்தை பாதுகாப்பது எனக்கு அவசியமாக இருக்கிறது, முக்கியம். இதுல சில பேர் ஓவரா பாதுகாத்துறாங்க, அது வேற பிரச்சனை. இல்ல, ஓவரா பாதுகாப்பு எதுக்குமே பிரயோஜனம் பண்ணி போயிடுவாங்க. அது அப்படி இருக்கக்கூடாது. அதாவது நான் சரீரத்தை நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய சரீரம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதற்குரிய நீ கேட்டுங்க அந்த விடைகள் யாராவது சொல்லுங்க. அதெல்லாம் நான் வந்து சும்மா எதுவும் பண்றதில்லை. இதெல்லாம் வந்து தேவை. நான் சரீரத்தை தான் ஊழியம் செய்யறேன். இல்ல, அப்படி ஒரு வேலை கடவுள் என்னுடைய ஆரோக்கியத்தை எடுத்தார் என்றால் அவர் அதற்கு ஒரு அங்கே ஒரு கிருபையாக என்னை உபயோகிப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் ஏமிக்கு அன்னை. அது வந்து ஒரு அசாதாரண நிலை. எல்லாம் அப்படி போய் தான் ஊழியம் பண்ணணும் அவசியம் இல்ல. எனக்கு வந்து டேவிட் ஜெனிக்சன் தாங்க வெறும் ஓட்ஸ் குடிச்சிட்டே இருந்தாங்க. இல்ல, ஓட்ஸ் குடிச்சு ஹட்சன் டெய்லர் அதுக்காக நீங்க என்ன ஓட்ஸ் குடிக்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன உங்களுக்கு அவசியமோ அதை மட்டும் செஞ்சுட்டு நான் வந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இல்ல, நான் இன்னும் அதிகமாக கடவுள் ஊழியர் எவ்வளவு நாள் கடவுள் செய்கிறாரோ அவ்வளவு நாள் நம்ம ஊழியர் செய்வது என்பது ரொம்ப ஒரு தலை சிறந்த ஒரு காரியம். ஆனா சில பேருக்கு அப்படி இருக்காது, கடவுள் சுத்தம். சரிங்க, அடுத்தது நம்முடைய நம்முடைய எண்ணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம சபையில வந்து சில பேர் வந்து சில விஷயத்துல வந்து நல்ல கடவுளை தான் வர்ணம் கொடுத்துருப்பாரு. அதை நான் பண்ண அவசியம் இல்லை. அந்த பக்கம் அந்த நபர் வந்து நீங்க பண்ணலாம் உள்ள. இப்ப எனக்கு வந்துங்க நீங்க நாங்க வாரம் இந்த வாரம் வந்து பசங்க போனா அடுத்த வாரம் வந்து அது ஒரு ஒரு நம்ம டிவி மாதிரி ஒரு அடுத்த வாரமே நியூஸ் லெட்டர் மாதிரி போன வாரம். எனக்கு இங்கிலீஷ் வந்து எழுதுறது வந்து பயங்கர மோசம் தான். சரிங்களா, பேச்சு இல்ல. எங்க பிள்ளைங்க 2 பிள்ளைங்க கிட்ட ஒவ்வொரு வாரமும் சொல்லுவாங்க நான் பண்ண தப்ப. இப்ப இதை நான் பண்ண அவசியம் இல்லை. எனக்கு இருக்காங்க சபையில இங்கிலீஷ்ல ரொம்ப தலை சிறந்த மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பண்ணி அவங்களே ஃபார்மேட் பண்ணி பண்ணுவாங்க. நம்முடைய லிமிடேஷன் நமக்கு தெரியும். இதுக்கு மேல எல்லாத்தையும் தலையிடக்கூடாது, எல்லாத்தையும் நானே பண்ணணும்னு சொல்லுங்க. அதற்கு என்று அதாவது மோசடி பண்ணிட்டு நல்லா தான் பண்ணலாம், அவனே எல்லாமே பண்ணுந்தான். இல்ல அவன் யாருங்க இருக்கு அவனுக்கு இல்ல வந்து தலை சிறந்த ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. இல்ல அதே சமயத்துல போதகர் ஐக்கியம் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா விசுவாசிகளுக்கு போதகருடைய பிரச்சனை கிடையாது. புரிந்து கொள்ள முடியாது. நம்ம நீங்க என்னதான் சொல்லணும். அப்ப சில பிள்ளைங்க வந்து பெற்றோருடைய நீங்க வளர்ப்பை பத்தி சில பிள்ளைங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுது, நீங்க சரியா வளர்க்கல. கேட்டுக்கல அதெல்லாம் இல்ல, நீங்க சரியா வளர்க்கல, தப்பு கண்டுபிடிப்பாங்க. ஆனா அது எப்ப நீ குழந்தை எப்ப தப்பு கண்டுபிடிக்கலாம், நீ பெற்றோர் ஆகிட்ட பிறகுதான் தெரியும் அதனுடைய கஷ்டம் இல்ல. ஆகிய நமக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து மற்றவங்கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ள முடியாது, அவங்க புரிஞ்சுக்க முடியாது. அப்ப போதகர் ஐக்கியம் என்பது அட்லீஸ்ட் ஒரு போதகர் 2 போதகரோட நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு உறவில் இருக்க வேண்டும் இல்ல. அது போக உங்கள் மனைவியோடு சேர்ந்து ஜெபம் செய்யுங்கள் இல்ல. உங்கள் மனைவியோடு தினமும் ஊழியத்திற்காக நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். நீங்க அப்படி பண்ணாட்டி ஒரு தவறான ஒரு வழியில போயிட்டு இருக்கு. எந்த கணவன் மனைவி சேர்ந்த ஜெபிக்கலையோ அந்த குடும்பம் கடவுளுக்கு ஊழியம் செய்வது ரொம்ப
ரொம்ப கடினம். ஏன்னா என்ன சொல்றாங்க, சொல்லுவா, நானும் என் வீட்டாரமோ நாம் அந்த ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நாம் இருவரும் சேர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும். இல்ல அதே சமயத்துல இன்னொரு கடைசியா இருக்கும் சொல்லி முடிச்சிருக்க, அதற்கு நீங்க எல்லாமே பைபிள் காலேஜ் போனவங்க எல்லாம் மேதைங்க என்ன சொல்ல வரல இல்ல. ஆனா ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இல்ல ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்குது, எத்தனையோ நம்ம கற்றுக்கொள்ளலாம். இல்ல இந்த நம்ம இப்ப அன்பி நகரத்துல பண்ணிருக்காங்க, நாமக்கல்ல பண்றாங்க. அப்ப இதெல்லாம் நாம கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஊழியத்தையும் நீங்க இன்னைக்கு பண்ற பிரசங்கத்துக்கும் 5 வருஷம் கழிச்ச பிரசங்கத்துக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி இன்னும் பண்ணிருந்தாங்க ரொம்ப பரிதாபமா இருக்காங்க. சில பேர் அப்படி முதல் நாள் எப்படி பண்ணாலும் அதே மாதிரி கசினேக்க பண்ணோம். இல்ல இம்ப்ரூவ் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சுக்க ஒரு ஹெச்பிஐல பிரின்சிபல் டாக்டர் சந்திரசேகர், தெரியுமா இல்ல டாக்டர் சந்திரசேகர், அவருடைய இங்கிலீஷ் அவ்வளவு நல்லா இருக்குங்க. அப்படியே உட்காந்து கேட்கலாம் போல இருக்கும். அவ்வளவு அழகா பேசுவாரு. அவர் ஃபர்ஸ்ட் நான் எப்ப கேட்டேன்னா 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது கேட்டேன். 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது நான் கேட்டேன், அவர் பிரசங்கத்தை கேட்டேன். அப்ப நான் ரசிக்கப்படல. ஆனா எனக்கு அந்த அவர் பேசின விதம் ஒரு மாதிரி ஆழமா பதிச்சு. அதுக்கப்புறம் எப்ப நான் அவர் பார்த்தேன்னா 2003-04 தமிழ் பாப்டிஸ்ட் கீழ்பாக் சர்ச்சில் அவர் பேச கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா அவர் பேச்சை கேட்டோன்னு அந்த வாய்ஸ் செகண்ட் அவர் தான் இருக்கு சரில. அப்புறம் நான் நல்ல பழக்கம் எனக்கு. அப்ப அவர் சொன்ன அவர் எப்படி பண்றாருன்னா, தினமும் காலங்கத்துல பைபிள்லாம் படிச்ச பிறகு நியூஸ் பேப்பர் எடுத்து அப்படியே சத்தமா வாசிப்பாரு. ஏன் வாசிப்பாருன்னா, நான் இன்னும் இந்த மொழியில் என்ன பண்ணுவேன், என்னுடைய திறமை இன்னும் ஜாஸ்தியாகும். கடைசி வரைக்கும் அப்படி பண்ண அவ்வளோ டிசிப்ளின் மேன். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் சிறந்து நாம் செய்ய வேண்டும், ஊழியத்தை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது கடவுள் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஆண்கள் ரொம்ப பேர் வராட்டு, அது பிரச்சனை இல்லை. கடைசியில கடவுள் மன்னிக்கும் போது நான் உண்மை முத்துவமான ஊழியக்காரனா இல்லையா முடிவு பண்ண. வெற்றியை பற்றி பேசல. வெற்றியுள்ள ஊழியக்காரனா நம்ம எல்லாம் யாருமே தரணும். உண்மையை முத்தமான அப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு சில காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது அந்த திசையில் நாம் பயணிப்போம்.